ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எல்லோரும் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தா ஃபேமிலியோட சிவராத்திரிக்கு தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது நைட்டு போன வீடியோ. எல்லாருமே வீட்டிலேருந்து ஒரு 8:15 அப்படி இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். சைடில் பார்த்தா பாறை, பஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்குது. கார்லாம் நிறையா. இது கீசரகுட்டான்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது. இதை வந்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு நுழைவாயில். இனிமேல் தான் உள்ளே போகணும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுச்சு வண்டி. ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நாங்கள் சிவராத்திரிக்கு போனதில்லை. நாங்கள் நார்மல் டேஸில் இந்த கோயிலுக்கு போயிருக்கோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சரி சிவராத்திரிக்கு போகலாம், அத்தாச்சியெல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி அவங்கெல்லாம் வந்திருக்கனால எல்லோரும் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்களா, வண்டியெல்லாம் நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் நின்றுச்சு, கொஞ்சம் நேரம் போணுச்சு. அந்த மாதிரி டிராஃபிக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கிங்க்கே இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல காசு கொடுத்தா நிப்பாட்ட விடுவாங்க. ஒரு சில இடத்துல பார்க்கிங் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்க்கிங்கை தேடிட்டு போயிட்டுருக்கோம். பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் வரைக்கும் போகும். கார்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. நிறைய பார்க்கிங் இருந்துச்சு. அது ஒவ்வொருத்தவங்க கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ எல்லோரும் இறங்கியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு இங்கேருந்து நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நடந்து போகிறதுக்கு. எல்லோரும் பார்த்தா அங்கிட்டு நடந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நாங்கள் நைட்டில் போயிட்டுருக்கோம். சிவராத்திரிங்கிறனால கோயில் திறந்து தான் இருக்கும். ஏன்னா நைட்டு தானே கல்யாணம் நடக்கும் சிவனுக்கு, அதனால் திறந்துருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக மறுநாள் வரைக்கும். இங்கே உள்ளவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, விரதம். நம்ம ஊரில் எப்படி இருப்போம்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா எச்சியெல்லாம் முழுங்க மாட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எச்சி முழுங்க மாட்டாங்க இங்கே விரதம் இருக்கவங்க. சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. என்னென்ன முடியுமோ எல்லா பழம், பேரிச்சம்பழம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. நான் கோயிலில் எதுவும் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. நாங்கள் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம் இங்கே கோயிலுக்கு. ஏன்னா அத்தாச்சி, மச்சான், அத்தையெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தனால நாங்கள் போயிட்டு தான் வந்தோம் விரதம் விட்டுட்டு. ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய பழமுமே கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து பேரிச்சம்பழம் தான் அங்கே சாப்பிடுவாங்க. அப்படியே விரதம் விட்டுட்டு சிவனுக்கு பால், தயிர் எல்லாம் ஊற்றிட்டு, தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டில் இருந்துமே கிளம்பியிருந்தோம் கோயிலுக்கு. ஓரளவுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மலை, இது கீசரகுட்டான்னா மலையில் இருக்கும். பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டாங்க பசங்கள்லாம். அப்படியே வாங்கி சாப்பிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தெரியும். இனிமேல் போக போக கூட்டமாக இருக்கும். வளையல் கடையிலலாம் கூட்டத்தை பாருங்கள். பச்சை கலர் வளைவி நிறைய பேர் போடுவாங்களா. ஏன்னா சிவன் வந்து பார்வதி தேவிக்கு வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கலர் வளையல் தான். அதனால் நிறைய பேர் பச்சை கலர் வளையல் வந்து அங்கே போடுறாங்க. நான் பார்த்துருந்தேன். அப்புறம் ஸ்வீட்டு அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஒரு லைன் கட்டி விட்டுருப்பாங்க. எல்லா கோயில்லையுமே லைன் மாதிரி இருக்கும்ல, அதில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் போகணும் கோயிலுக்கு. இன்னும் மேலே மலையில் அத்தாச்சி எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. நானுமே நடந்து போயிட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்களாம் பேசிக்கிட்டு நடந்து வர்றாங்க. இப்போ பாருங்கள், தனித்தனியாக லைன் இருக்குது. கொஞ்சம் ஏறி படியில் ஏறி மறுபடியும் இறங்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்னோம், மறுபடியும் ஏறினோம். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நேரம் நின்னோம். இன்னும் மேலே போக போக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நிற்கிறது லைனில் கீழே நிற்கிறோம். அங்கே போகிறது பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், இது சும்மா ஷார்ட்ஸ் போடலான்னு எடுத்திருந்தேன். பார்த்திங்களா எவ்வளோ மேலே ஏறுறதுக்கு கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்களா. நல்லாவே சூப்பராகவே சாமியுமே நாங்கள் கும்பிட்டோம். இது வீடியோலாம் வந்து உள்ளே எதுவும் எடுக்கலை. சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம். ஆனால் கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள்.
இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மேலே வரைக்கும் தெரியும். இப்போ நல்லா தெரியும். இப்படி ஏறுறது படி மேலே ஒரு 4, 5 லைன் அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா? நான் மேலேருந்து எடுத்திருந்தேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி திரும்பி பார்த்தா கீழே வரைக்கும் இருக்கும். இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க. நைட்டெல்லாம் சாமி கும்பிட வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது தெலுங்கில் எழுதியிருக்கும். சிவன் இருக்கும், ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அம்மன் சாமி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கேன். பெருசாக வீடியோஸ்லாம் எதுவும் போட்டதில்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனது அந்த கோயிலுக்கு. அது நார்மல் டேஸில் போனனால அவ்வளோவா கூட்டம் தெரில. நைட்லேயும் பாருங்கள் மேலே குரங்கு திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா அங்கே விரதம் இருக்கவங்கெல்லாம் வாழைப்பழம், பழம் அந்த மாதிரி தேங்காய் எல்லாமே கொண்டு வருவாங்கள்ல, அதை வந்து பறித்து பறித்து சாப்பிட்ரும். இது கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். நான் உள்ளே வந்து பெருசாக எதுவும் எடுக்கலை, திட்டுவாங்க அப்படின்ட்டு. நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நாகதேவதை அந்த கோயில், நாகம்மா கோயில் அதெல்லாம் இருந்துச்சு. நல்ல லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுதான் கோயிலுக்கு வெளியில். நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எதுவும் எடுக்கலை. சும்மா 1, 2 ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது ஆஞ்சநேயர் இருக்குது. இது 4-5 சைடு இருக்கும். சிவன் அதுக்கு வந்து பால், தயிர், தீர்த்தம் அந்த மாதிரி ஊற்றுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு வியூஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராகவே தரிசனம் முடிஞ்சுச்சு. சிவராத்திரி அன்னைக்கு போனது ரொம்ப சந்தோஷமாகவுமே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் சிவராத்திரி அப்போது. நம்ம இப்போ இந்த பாறையில் தான் இறங்கி போகிறோம் கீழே. ரொம்ப சூப்பராகவே தரிசனம் முடிஞ்சுச்சு. லட்டு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.